நலங்குக்கு வாழ்த்துக்கள். உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏ அபி, நீ அதானே பண்ண ஆசைப்படுற? எது? நான் எது ஆசைப்படுறேனோ அதானே. ஏய், கிளியரா சொல்றா. நீயும் பிரியாக்காவும் ஒன்னு சேரணும்னு ஆசைப்படுறேன். தண்ணி அடிச்சிருக்கியா? நாங்க ஒண்ணு சேர்றதா இருந்தா எதுக்கு இந்த கல்யாணம்? ப்ளீஸ் யார், கல்யாணம் பண்ணிக்காத. நான் இஷ்டப்பட்டு தான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் அண்ணனை என்னைக்கும் சந்தோஷமா இருக்க விடாதீங்க. நீ தப்பா சொல்ற. அவர் சந்தோஷமா இருக்கணும் தான் ஆசைப்படுற. அவருடைய சந்தோஷம் எதுல இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆலியா, நான் ஒரே ஒரு தடவை மட்டும் தான் தப்பு பண்ணேன். உன்ன மாதிரி ஆளுங்களாம் மாறுவாங்கன்னு நினைச்ச பாரு, அதுதான் நான் பண்ண தப்பு. நீ அன்னைக்கு எப்படி இருந்தியோ அப்படியே தான் இன்னைக்கு இருக்க. இப்பவும் அபியையும் பிரக்யாக்காவும் பிரிக்க தான் பாக்குற. நீங்களும் அதே மாதிரி தப்பானவர் தான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அண்ணனையும் பிரக்யாவும் என்ன கன் பாயிண்ட்ல வச்சிட்டு இருக்கேன் சுட்டு தள்ளுறதுக்கு. நீங்க வந்ததுல இருந்து அவங்கள சேர்க்கறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. என்னாச்சு? அண்ணன் மீராவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. அவருக்கு பிரக்யா கூட இருக்க விருப்பம் இல்ல. ஜஸ்ட் ஸ்டாப் பிளேமிங் மீ. திஷா மட்டும் என் கூட இருந்திருந்தானா நானும் அவ்வளவு ஒண்ணு சேர்ந்து அபியையும் அக்காவையும் நேரம் ஒண்ணு சேர்த்திருப்போம். இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணலன்னா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்களான்னு எப்படி தெரியும்? இந்த சந்தோஷத்தை வெற்றியா கொண்டாடாதான் இந்த பார்ட்டியே. அன்னைக்கு எனக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் இன்னைக்கு அபிக்கும் நடக்க போகுது. பிராச்சி பின்னாடி ஓடிட்டு இருக்கிறத அம்மா பாத்திரக்கூடாது. பிராச்சி, பிராச்சி, பிராச்சி. என்ன என்ன பிராச்சி பிராச்சி பிராச்சிங்கிற? ஏன் இப்படி கத்துற? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எந்த மொழியில சொன்னா உனக்கு புரியும்? ஏன் எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே வர? ரன்பீர், ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல், எனக்கு உன் மேல இல்ல, உன் பணத்து மேலதான் காதல். ஓகே, நான் என்னோட ட்ரீம்ஸ ஃபாலோ பண்றேன், நீ என்ன ஃபாலோ பண்ணாத ப்ளீஸ். இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நான் உன்கிட்ட சொல்ல வந்த கேட்க வரல. இங்க பாரு, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அவ சொன்னதுனால தானே நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ரியா உன்கிட்ட சொன்னதுனால தானே நீ என்ன பிரேக்கப் பண்ணிட்ட. என்னாச்சு? இப்பதானே கான்பிடண்டா சொன்ன எனக்கு பணம் தான் முக்கியம், வேற எதுவும் முக்கியம் இல்லை. நீ இப்பயே நீ மூஞ்ச திருப்பி வச்சுட்டு நிக்கிற. இங்க பாரு பிராச்சி, பிராச்சி, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால பொய் எல்லாம் சொல்லவே முடியாது. உன்னால அந்த மாதிரி எல்லாம் ஆகவே முடியாது. நீ எதுக்காக தேவையில்லாம ட்ரை பண்ணிட்டு இருக்க? சொல்லு பிராச்சி. லுக் அட் மீ. எனக்கு என் காதலை கொடு. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் உன் அம்மாவுடைய காதலை திருப்பி கொடுக்குறேன். பிராச்சி, உன்னோட மௌனமே எனக்கு எல்லா பதிலும் சொல்லிடுச்சு. நீ பொய் சொல்லேனா நீ இப்படி திரும்பி நிக்க மாட்டே. என் கண்ண அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா உன்னோட வார்த்தைகள்ல உண்மை இல்ல. ஆனா நீ என்கிட்ட வந்து பேசின பேச்சுக்கெல்லாம் நான் உன்னை விட்டு போயிடணும் தான் நினைச்சேன். ஆனா உன்னோட காதல் என்ன போகவே விடல. உன்னோட காதல் தான் என்கிட்ட சொல்லுச்சு. அதாவது நீ என்ன சொல்றியோ அதுல கவனம் செலுத்தாம உன்னோட கண்ணை பார்க்க சொல்லுச்சு. உன்னோட கண்கள் பொய் சொல்லாது இல்லையா? அப்போ கண்ணையும் மூளையும் டெஸ்ட் பண்ணிக்கோ. என்ன இப்ப நமக்குள்ள வேற எதுவும் இல்ல. நீ என்ன ஃபீல் பண்ற, நீ என்ன நினைக்கிற, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஐ டோன்ட் கேர். இங்க பாரு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அடுத்த தடவை என் வாய் பேசாது, கைதான் பேசும். பிரச்சி, வா போலாம். பிரக்யாவும் சஹானாவும் இன்னொரு கார்ல வீட்டுக்கு போயிட்டாங்க. நீயும்
என் கையை நீ விடு. அடுத்த தடவை எந்த காரணத்துக்காகவும் எனக்கும் பிராச்சிக்கும் நடுவுல நீ குறுக்க வந்துடக்கூடாது, சரியா? கடைசியா இன்னொரு தடவை சொல்றேன், பிராச்சின்ற வார்த்தை உன்னோட வாயில வந்துச்சுன்னு வை. உனக்கு நல்லாவே தெரியும்ல உன்னை பத்தின விஷயம் எனக்கு நிறைய தெரியும்னு. ஆனா இங்க இருக்க யாருக்கும் தெரியாது. அதை சொன்னேன்னு வை, நீ கஷ்டப்படுவ. நான் ஒரு காதலிச்ச மனசை உடைக்கிறேன். ப்ளீஸ் நாளைக்கு உன் ப்ராமிஸை நிறைவேற்றிரு. நான் மீரா ஆண்டி கிட்ட போய் நேரா பேச போறேன். என் மனசு அவங்க புரிஞ்சுப்பாங்க. நான் அவங்க கிட்ட இப்பவே போய் டேட கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொன்னா கேட்பாங்க. மீரா ஆண்டி, நாங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்களுக்கு என்ன சின்ன வயசுல இருந்தே தெரியும், அப்புறம் நீங்க மேல உயிரா இருக்கீங்கல்ல. அண்ட் ஐம் ஷூர் நான் சொல்றது நீங்க கண்டிப்பா ஒத்துப்பீங்க, மறக்க மாட்டீங்க. இங்க பாரு, நீ என்னோட பேபி ஆச்சே, நான் கண்டிப்பா ஒத்துப்பேன். ஆண்டி, நான் ஆசைப்பட்டது நீ என்ன? என்ன ஆசைப்பட்டியோ அதுக்காக தான் அண்ணன் உன்னை கூப்பிடுறாரு. வா. வாட்? நீ அவர்கிட்ட ஏதோ சொன்னேல்ல இன்னைக்கு காலையில. Are you serious? I can't believe it. Thank you so much, அத்தை. நான் இப்பவே போய் வர பார்த்துட்டு வரேன். ஆலியா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? மிஸ்டர் மெஹ்ரா கிட்ட என்ன கேட்க நினைச்சா? அவ என்ன ஆசைப்பட்டானா, அவ சூஸ் பண்ண ஷெர்வானி தான் அண்ணா போட்டுக்கணுமா, அவ்வளவுதான். I will see you later. அண்ணா. Yes, I love you, Dad. I love you so much. எனக்கு அப்பவே தெரியும் நீங்க மேல உயிரா இருக்கீங்க. நான் சொன்னதெல்லாம் கேப்பீங்க, Dad. I love you. ரியா, சொல்லுங்க அத்தை. ரியா உன்னோட டாட் அந்த ரூம்ல இருக்காரு. அங்கயா? ஓகே, thank you. Dad, நீங்க வாஷ்ரூம்ல இருக்கீங்களா? Dad, நீ உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ அண்ணன் கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா பண்ணிக்கணும், பண்ணக்கூடாதுன்னா பண்ணிக்க கூடாதா? உனக்கு இது எல்லாமே காமெடியா இருக்கா? Dad இங்க இல்ல. அப்போ நீங்க கிட்ட போய் சொன்னீங்களா அத்தை? என்ன நீங்க அத்தை? ஆமா, நான் போய் சொன்னேதான். ஆனா நீ ஒரு செல்ஃபிஷான பொண்ணு. பொண்ணை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்க. நீ என்ன செய்யணும் ஆசைப்படுறிய செய்யற. நான் செல்ஃபிஷா? என்ன செல்ஃபிஷ்னு சொல்றீங்களா அத்தை? ஆமா, நான் செல்ஃபிஷ் தான். ஆனா நான் குறைஞ்சபட்சம் தப்பான தங்கச்சி தப்பான அத்தையோட பெட்டர் இல்லையா? ஏன் நிறுத்திட்டீங்க? ஆடிங்க அத்தை. கம் ஆன் ப்ளீஸ், என்ன ஆடிங்க. இது மட்டும் தானே அத்தை மிச்சம் இருக்கு, ஆடிங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா கேட்டுக்கோங்க. நீங்க அடிச்சா கூட நான் என் முடிவை மாத்திக்க போறதில்ல. என் அறையால எதுவும் மாற போறது இல்லைன்னா நான் உன்னையும் மாத்த விட மாட்டேன். நான் என்ன ஆசைப்பட்டேன்னா அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கிறியா? அப்படித்தான் நடக்கும். அண்ணனுக்கும் மீராக்கும் கல்யாணம் நடக்கும். நாளைக்கு கண்டிப்பா நடக்கும். நீ என்ன வேணா முயற்சி பண்ண. அப்ப நான் இந்த சேலஞ்சாவே எடுத்துக்கிறேன். ஃபைன் அத்தை, ஐ அக்செப்ட் திஸ் சேலஞ்ச். அப்புறம் நீங்க பாருங்க, நான் என்ன ஆசைப்படுறேனோ அதான் நடக்கும். மீரா ஆண்டிக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் நடக்காது. அப்படியே நடந்தாலும் என் அம்மாவோட தான் அது நடக்கும். அந்த கல்யாணத்தை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருவேளை என்னோட பிளான் உன்னால ஃபெயில் ஆச்சுன்னு வை, என்னோட வழியில இருந்து நான் அவனை தூக்கி போட்டுருவேன். அதனால நீ எவ்வளவு கஷ்டப்படாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஐ டோன்ட் கேர். மீரா ஆண்டி எங்க போயிட்டாங்க? நான் இப்பவே அவங்க கிட்ட பேசி ஆகணும். உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். என்னோட ஆசை நிறைவேற போது, அப்புறம் உன்னோட வேண்டுதலும் நிறைவேற போது. அது என் கண்ணில் தூசி விழுந்துருச்சு, அவ்வளவுதான். உண்மைதான் சொல்றேன். எதுவுமே கேட்காம ஒரு மனுஷன் பதில் சொல்றான்னு வெயி, அப்போ உன்னை நீ புரிஞ்சுக்கோ. ஒண்ணு அவன் பொய் சொல்றான், இல்ல அவனோட வலியை மறைக்க பாக்குறான். கண்டிப்பா வலிக்க தான் செய்யும். யார் கூட வாழ்ந்தியோ இப்ப அவர் இன்னொருத்தையோட வாழ போறாரு இல்லையா? ஆனா நீ கவலைப்படாத, கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் உனக்கு பழகி போயிடும். அதாவது அவரு பிரியறது. நாளைக்கு கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன்.
சொல்லுங்க பார்ட்னர். பார்ட்னர், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன? அதாவது பிரக்யாவை தூண்டி விடுறதுக்காக சில விஷயங்களை நான் சொன்னேன். உன் துக்கம் எனக்கு ஒன்னும் பெருசா தெரியலன்னு சொல்ல வந்தேன். ஆனா என்ன? ஆனா நான் சொல்ல வந்ததை விட்டுட்டு வேற சொல்லிட்டேன். அட வேற என்ன சொன்ன? சீக்கிரம் சொல்லு. நான் என்ன சொன்னேன்னா, அபியோட கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அபியை விட்டு விலகிறது உனக்கு பழக்கமாயிடும்னு சொன்னேன். நான் சொன்னது அவ மனசு நோகடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவ என்ன சொன்னா, நாளைக்கு அவ கல்யாணத்துக்கு வர மாட்டாளாம். அட சரிதா, நீ என்ன இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட? ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. 3 லைஃப் மொத்தமா காலி ஆயிரும். கல்யாணம் பண்ணியும் மீராவுக்கு புருஷன் கிடைக்க மாட்டான். அபிக்கும் பிரக்யாவுக்கும் காதல் இருக்கும், ஆனா ஒண்ணு சேர்ந்து வாழ முடியாது. நீ ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண? என்ன பண்றது இப்ப? என்ன பண்றது? நீ ஒரு வேலை பண்ணு. பிராச்சிக்கிட்ட சொல்லு, அவ பிரக்யாவை சம்மதிக்க வைப்பா. இல்ல இல்ல, எந்த விஷயம் பிரக்யாக்கு பிடிக்காதோ அந்த விஷயத்தை பிராச்சி எப்பவும் பண்ணவே மாட்டா. இங்க பாரு சரிதா, நீ ஒரு பிரச்சனைய பண்ணிட்ட, அத சரி செஞ்சுதானே ஆகணும். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. முகூர்த்தம் எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்க. மதியானம் 3 மணிக்கு. சரி, நானே ஏதாவது ஒரு ஐடியா பண்றேன். அப்போ உனக்கு ஏதாவது யோசனை தோணுதான்னு சொல்லு. பிரக்யா கல்யாணத்துக்கு வர்றது ரொம்ப அவசியம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அட கடவுளே, நீ கொஞ்சம் கருணை காட்டுப்பா. நீங்க எல்லாத்தையும் சரி செய்யுங்க, அது போதும். நீ நிஜமா யார்கிட்டயும் எதுவும் சொல்லல? நான் எதுவும் சொல்லல. நீ தான் உன் மேல சத்தியம்னு சொல்லிட்டே, அதனால நான் யார்கிட்டயும் சொல்லல. அப்புறம் எப்படி ரன்பீர் ரியா தான் இதை பண்ண சொல்லிருப்பான்னு அவ்வளவு உறுதியா சொல்றான்? நான் 200% ஷூரா இருக்கும் பிராச்சி. உனக்கு என் கூட பிரேக்கப் பண்ண விருப்பமே இல்ல. ஆனா நான் உண்மையை கண்டுபிடிப்பேன். பிராச்சி, உண்மையை என்னைக்கும் மறைக்க முடியாது. அப்புறம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உண்மை கண்டிப்பா தெரியதான் போகுது. என்ன கேட்டா நீ அவன் கிட்ட போய் உண்மையை சொல்லிடு. நான் உண்மையை சொன்னா நான் சொன்ன பொய்யை விட உனக்கு ரொம்ப வலியை கொடுக்கும். உனக்கு என்னோட காதல் மேல நம்பிக்கை இல்லையான்னு கேட்பான். நான் அவனை அவ்வளவு நம்புறேன். எனக்கு நல்லா தெரியும் என் வாழ்க்கையில ரன்பீர் மாதிரி ஒரு காதல் கிடைக்காது. அவன் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவனோட அந்த வெறுப்பை என்னால தாங்கிக்கவே முடியாது. என்னால எந்த காலத்திலயும் உன்னை வெறுக்கவே முடியாது பிராச்சி. ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன். நீ என்ன வேணாலும் சொல்லு, நம்ம காதல் நம்மள ஒண்ணு சேர்க்குன்ற நம்பிக்கை இருக்கு. நீ என்கிட்ட போய் சொல்றேன்னு எனக்கு தெரியும். ஆனா உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அதனால என்னோட ரூட்டை மாற்ற போறேன். ஷஹானா கிட்ட போய் ரியா பிராச்சி கிட்ட என்ன சொன்னா, எதுக்காக சொன்னான்னு ஐ வில் ப்ராமிஸ் பிராச்சி. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். ஏன்னா இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். பிராச்சி, சித்தி மேல நீ இந்த அளவுக்கு உயிரா இருக்கே. நான் இது வரைக்கும் நீ தான் ரொம்ப லக்கின்னு யோசிச்சேன். ஏன்னா உனக்கு சித்தி இருக்காங்க இல்லையா, ஆனா உன்னை விட சித்தி தான் ரொம்ப லக்கி. ஏன்னா அவங்களுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்காங்க. அப்புறம் உங்க எல்லாரை விட நான் தான் ரொம்ப லக்கி. ஏன்னா நீங்க 2 பேருமே என் கூட இருக்கீங்க. நண்பா, இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ இங்க என்ன வர சொன்ன, வந்துட்டேன். அப்புறம் இன்னுமே ஏன் உள்ள போகாம இருக்கோம்? இங்க பாரு, இங்க ஒரு முக்கியமான ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யாரு? பழக்கா? என்ன பழக்குன்னு சொல்லிட்டு இருக்க? நம்ம பிராச்சிக்காக வந்திருக்கோம். ஓகே, ஆனா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்னன்னு சொல்லு. இங்க பாரு, நீ என் கிட்ட வந்து உன் லவ் ஸ்டோரி எல்லாத்தையும் சொன்னல, ஒண்ணு விடாம சொன்னல. எனக்கு என்ன இப்ப தோணுதுன்னா, உங்களுக்குள்ள கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன ஸ்பேஸ்? என்னால ஸ்பேஸ்லாம் கொடுக்க முடியாது. ஸ்பேஸால தான் இங்க ப்ராப்ளமே. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இங்க வந்தது பிராச்சிக்காக கிடையாது, சகானாக்காக. அங்க பாரு, அவங்க வராங்க. போ 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 போ. எதுக்காக சனாவை பார்க்கணும்? ஏன்னா நம்ம சகானாவை கிட்னாப் பண்ண போறோம். திரும்பவும் தான். நீ ரெடியா? இல்ல,
ஏன்னா உங்களோட லவ் ஸ்டோரி அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. என் லவ் ஸ்டோரி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் கேஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க, என் லவ் அத்துட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போயிடும். அப்புறம் என் பல்ல கேஸ்னு சொல்லாம நோன்னு சொல்லிடுவோம். இல்ல இங்க பாரு, முடியாதுன்ற வார்த்தை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ என்னோட பிரதர் இல்லையா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். நான் ஒரு தம்பி தான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த தப்புக்கு நான் துணை போக மாட்டேன். இது பெரிய கிரைம், இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இதெல்லாம் கிரைம் இல்ல, இது வந்து ஆக்சுவலி இது வந்து பிராங்க். இது நம்ம டீச்சர் கிட்ட பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான். அதேதான் இது. அது வேற. வாயை மூடி இப்ப நீ செய்றது. நீ அமைதியா வாயை மூடிட்டு நான் சொல்றதை கேளு, முழு பிளானையும் கேளு. இங்க பாரு ஷஹானா, இப்பவே நான் சொல்லிடுறேன், காய்கறி எல்லாம் நான் வாங்கிக்கிறேன், உனக்கு வாங்க தெரியாது. வேணும்னா பெட் கட்டிக்கலாம். 100 ரூபாய்க்குள்ள எவ்வளவு சீப்பான காயெல்லாம் வாங்குறேன்னு பாருங்க. இந்த மாதிரி தொணன்னு பேசுறத நிப்பாட்டு. நான் உனக்கு சும்மாவே 100 ரூபாய் கொடுத்துறேன். என்ன? கண்டிப்பா. கண்டிப்பா. உன் தொண பேச்சு தாங்கறதுக்கு பதிலா உனக்கு 100 ரூபாய் கொடுக்கறதே மேலு. அப்ப சரி, நான் அமைதியா இருப்பேன், எதுவும் சொல்ல மாட்டேன். அப்பா, இப்ப நீங்க என்ன காரியம் இதுக்கு பேர் பண்றீங்க? கிட்னாப்பிங்னு சொல்லுவாங்க. மறுபடியுமா? ஆமா, அப்ப பண்ண மாதிரி தான் இப்பவும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது ஒண்ணு போன தடவை மாதிரி இல்ல. உன்னோட கூட்டாளி மாறிட்டான். ஜெயையும் இதுல சேர்த்துக்கியா? ஜெய் எனக்கு சின்ன வயசுல இருந்த ஃப்ரெண்டுப்பா. அவனுக்கு பிராச்சிய பத்தி எல்லாமே தெரியும். அதே மாதிரி உன்னை பத்தியும் நிறைய விஷயங்கள் தெரியும். ஆரியன் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கான். தப்பா தான் சொல்லிருப்பான். அவன் எங்க போயிட்டான்? அவன் இங்கதான் இருக்கான். அடே ஜெய், நீ போய் அதை எடுத்துட்டு வா. என்ன? ஒண்ணு இல்ல அமைதியா. அப்புறம் இது இல்ல பைத்தியக்காரன் கொஞ்ச நேரம் அமைதியா. நான் பைத்தியம் சொல்றது கேளு. பிடிச்சா? ஷகனா, நான் உன்கிட்ட கொஞ்சம் நிறைய பேசணும். என்ன? உட்காரு. நீ எதுக்கு- உட்காரு. சொல்றது கேளு. எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன விடுங்க, நான் போணும். பொறுமையா போதும். நீ அமைதியா இல்லைன்னா உனக்கு பெருசா ஏதாவது தப்பா நடந்துரும். தப்பால உனக்கு தான் நடக்கும். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க ரன்பீர். இப்படி நீ கிட்னாப் பண்ணனு வை, அப்புறம் ஜனங்க ரன்பீர் இல்ல ரன்பீர் என்னப்பா இது கிட்னாப் தொண பேசிட்டே இருக்கா? இவள புடிச்சு வை, நான் இப்பவே வந்துறேன். இங்க பாரு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நான் சொல்றது கேளு. கை வச்சிரு. என்ன எதுக்கு கட்டறீங்க? தயவு செஞ்சு ரன்பீர் என்ன வெட்ற. இந்த பிராச்சிக்கு தெரிஞ்ச உனக்கு பிரச்சனை ஆகும். என்ன விடு ரன்பீர். எதுக்காக என்ன கட்டி வைக்கிறீங்க சொல்லுங்க. ஐ அம் சோ சாரி. கட்டியாச்சா? இப்ப நிம்மதியா? ஆமா, எதுக்காக இந்த கிட்னாப் பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து என்ன, அண்ணன் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னாரு. எதுக்குன்னு சொல்லுங்கண்ணா. எதுக்குன்னா உனக்கு எல்லாமே தெரியும். அது என்னன்னா ஷகனா, பிராச்சி எதுக்காக என்ன அவாய்ட் பண்றான்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கட்டி போட்டா நான் எல்லா உண்மையை சொல்லிடுவேனா? வாய்ப்பே இல்ல. நான் உங்களை பார்த்து எதுக்காக பயப்படணும்? நீ பயப்படாத. நான் எதுக்காக கட்டி போட்டேன்னா, நீ போன தடவை உண்மையை சொல்லாம ஓடி போயிட்ட. அதனாலதான் இன்னைக்கு கயிறுல கட்டி போட்டு உன்னை உட்கார வச்சிட்டோம். நீ உண்மையை சொல்ற வரைக்கும் இங்க இருந்து நீ போகவே முடியாது. நான் அதுல சீரியஸா இருக்கேன். சரிதான், தேடி வர போறாங்க. அப்புறம் உங்க நிலைமை என்னன்னு பாருங்க. சஹானா, உண்மையிலேயே நீ ரொம்ப பேராசை பிடிச்சவளா மாறிட்ட. 100 ரூபாய்க்காக உன் வாயில போட்டுக்கிட்டியா என்ன? இங்க பாரு, உன் தொண பேச்சு கேட்டு எனக்கு பழக்கமாயிடுச்சு. பரவாயில்ல, இப்ப பேசு. எதையாவது பேச. 100 ரூபாய் கொடுத்துறேன், தயவு செஞ்சு பேசு. சஹானா, சஹானா, எங்க போயிட்டா இந்த பொண்ணு? நாங்க இப்போ சரிதா பாட்டியையும் கிட்னாப் பண்ண போறோம். அவங்களை எதுக்காக கிட்னாப் பண்ணணும்? இப்படியே நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம சரிதா ஆண்டி எல்லாம் கிட்னாப் பண்ண வேண்டாம். பிராச்சி எதுக்காக என்கிட்ட பிரேக்கப் பண்ணா? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இப்பவும் சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. ஷஹனா என் மேல சத்தியம். உங்க 2 பேருக்கும் என்னதான் பிரச்சனை? அங்க அவ சத்தியம் வாங்கிக்கிறா, இங்க நீ சத்தியம் வாங்கிக்கிற. எதுக்கு சும்மா சத்தியம் வாங்குறீங்க? வாங்கணும்னா சாக்லேட் வாங்கி கொடுங்க. பிராச்சி உங்ககிட்ட சத்தியம் வாங்கினாலா? அப்படின்னா உண்மை தெரியக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறா இல்லையா? ஷகனா, பிராச்சி உங்ககிட்ட சத்தியம் வாங்கியிருக்கா அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொல்லு. ப்ளீஸ் என்கிட்ட உண்மையை சொல்லிடு. என்கிட்ட மறைக்காத, போய் மட்டும் சொல்லாத ப்ளீஸ். நான் எப்படி போய் சொல்லாம இருக்க முடியும்? நான் தான் சொன்னேன்ல, நான் அவகிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன். என்ன சத்தியம் பண்ணிருக்க? உண்மைய சொல்ல மாட்டேன்னு தானே சத்தியம் பண்ணிருக்க? ஆனா பிராச்சி ஒண்ணு உன்கிட்ட தலையாட்ட கூடாதுன்னு சத்தியம் வாங்கல. நீ வெறும் உன் தலையாட்டு ஆமா இல்லன்னு. இதனால உண்மையும் தெரியும், உன்னோட சத்தியமும் உடையாது. இது 2 பேருக்குமே நல்லது. ஓகே? அது வந்து உன்னோட ஐடியா சூப்பர் தான். சரி கேளு. பிராச்சி என் கூட பிரேக்கப் பண்ண விரும்பல. இது உண்மையா? எனக்கு தெரியும். அப்புறம் இப்போ பிராச்சி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாள, இதுக்கெல்லாம் பின்னாடி ரியா தானே சம்மந்தப்பட்டிருக்கா? எஸ் ஆர் நோ? எஸ். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஷகனா. அதெல்லாம் இருக்கட்டும், அங்க அப்புறம் பண்ண. முதல்ல கயிறு அவுத்து விடு. ஷஹனா, சரிதா பாட்டி. சரிதா ஆண்டி, பாக்கணும். உங்க 2 பேரையும் ஒண்ணு இல்லன்னு பண்ணிடுவாங்க. சீக்கிரம் எடுங்க. கால் கட்ட அவுத்து விடுங்க. ஐ அம் சோ சாரி. நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். நீ எதுக்கு என்ன ஹக் பண்ற? அட, நீ என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கமா? எல்லாம் சந்தோஷத்துல தான். அது சரிதான். நான் பழக்க பாக்கும்போது கண்டிப்பா சொல்லுவேன், நீ இந்த மாதிரி பொண்ணுங்க பின்னாடி சுத்துறேன்னு. ஓ காட், என்ன பொண்ணு பாய்வ? இவள சமாளிக்க ஆரியனால தான் முடியும். அவனால முடியாதுன்றதுனால தான் இங்க வரல. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.
சரி நீ போ, சரிதா ஆண்டி வந்துட்டு இருக்காங்க. ஓடு சீக்கிரமா போ. தேங்க்யூ பாய். தேங்க்யூ ஷஹனா. எங்க போனான்னே தெரியலையே. ஒருவேளை வீட்டுக்கு போயிட்டாளா? சரிதா ஆண்டி, நீங்க எங்க போறீங்க? நீங்க ரொம்ப ஸ்லோவா போறீங்க. நான் மொத்த மார்க்கெட்டையும் சுத்தி பார்த்து வந்துட்டேன். நீ என் பின்னாடி தானே இருந்த. அட, நான் உங்களுக்கு முன்னாடி போனதை நீங்க கவனிக்கல. பரவாயில்ல, இருக்கட்டும். இப்ப என் கையை பிடி, என் கூடவே வா. என்ன? போலாமா? போலாம். ரியாவுக்கு கேம் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இப்போ ரியா இந்த ரன்பீரோட கேமை பார்க்க போறா.